அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மாவிளக்கு செய்யலாங்க. மாவிளக்கு செய்ய இந்த டம்ளரில் நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. சாப்பாடு செய்கிற பச்சரிசி. அதை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 3/4 டம்ளர் வெல்லம், 3/4 டம்ளர் பொட்டுக்கடலை, வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம், பூசணி விதை, வெள்ளரி விதை கொஞ்சம், தேங்காய், எள்ளு, முந்திரி, பாதாம், 2 ஏலக்காய், கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வேர்க்கடலை வறுத்தாச்சுங்க. முந்திரி, பாதாம், இந்த வெள்ளரி விதை, பூசணி விதை, எள்ளு, தேங்காய் இதை மட்டும் கொஞ்சமாக நெய் சேர்த்து வறுத்துட்டு வந்துடலாம். எடுத்துருக்க 3/4 டம்ளர் வெல்லம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி விட்டுக்கலாங்க. இது கரையட்டும். ஒரு கடாய் சேர்த்து கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம எடுத்துருக்கிற விதைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாங்க. அடுத்து தேங்காய் வறுத்துக்கலாங்க. வறுத்த எள்ளு நான் தனியாக வச்சுருக்கேன். முந்திரி, பாதாம், பூசணி விதையும் தனியாக வச்சுருக்கேன். வேர்க்கடலை வறுத்து தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இந்த முந்திரி பாதாம் கூடவே சேர்த்துட்றேன். தேங்காயில் மாய்ச்சர் போயிடுச்சுங்க. போதும் வறுப்பட்டது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது தேங்காய் தனியாக வறுத்து வச்சாச்சுங்க. நட்ஸ் எல்லாம் தனியாக வறுத்து வச்சாச்சு. எள்ளு தனியாக வறுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச பச்சரிசியை ஒரு வடியில் போட்டு வடிகட்டிக்கலாங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா இருத்துடலாம். வெல்லத்தில் தண்ணி சேர்த்து வச்சோம் இல்லையா, அது லேசாக சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணும்போது வெல்லம் சீக்கிரம் கரைஞ்சிடும். கரைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இதுக்கு பாகு வெல்லம் அப்படின்னு கேட்டு வாங்குங்க. பாகு வெல்லம் மாவிளக்குக்கு நல்லாயிருக்கும். வெல்லம் கரைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நார் இருக்குது. பூசணி விதை, வெள்ளரி விதை, முந்திரி, பாதாம், வேர்க்கடலை எல்லாம் கோர்ஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம பொட்டுக்கடலையும் ஏலக்காயும் அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து அரிசி அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரிசி மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசி எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணி நைஸாக ஜலிச்சு எடுத்து வச்சாச்சுங்க. பொட்டுக்கடலையும் மிக்சியில், நட்ஸ் எல்லாமும் மிக்சியில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி வச்சாச்சுங்க. இப்போது கேஸில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற வெல்ல கரைசலும் தயாராக இருக்குது. இப்போ நம்ம பாகு எடுத்துடலாம். பாகு வரத்துக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம ஒரு சின்ன தட்டில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும் பக்கத்துலேயே. தக்காளி பாகு தாங்க எடுக்க போகிறோம். ரொம்ப முத்தலாக எடுக்கக்கூடாது. தக்காளி பாகு கொஞ்சம் இலக்கமாக எடுத்துக்கணுங்க. வெல்லம் நல்லா கொதித்து வரும்போது தணலை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாகு வந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணுங்க. வெல்லம் கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்படி கரையக்கூடாது. பாருங்கள் இப்படி இலக்கமாக இப்படி திரண்டு நிற்கிது இல்லையா, இந்த பதம் போதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இறக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸு, தேங்காய் அந்த கலவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நட்ஸு, தேங்காய், வேர்க்கடலை,
அதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் பொட்டுக்கடலை கலவை அப்புறம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸு, பொட்டுக்கடலை கலவை அதெல்லாம் சேர்த்துடணுங்க. அப்புறம் எவ்வளோ பாகு பத்துதோ அந்த அளவுக்கு நாம் அரிசி மாவு சேர்த்துக்கணும். முதல்லையே நம்ம அரிசி மாவு சேர்த்துட்டோம்னா அப்புறம் நட்ஸ் எல்லாம் சேர்க்க முடியாமல் போயிடும். நம்ம வந்து 1 டம்ளருக்கு 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்துருக்கோம். அரிசி மாவு ஒரு தடவை ஒரு மாதிரி ஆகுங்க. பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சமாக தான் பிடிக்கும், புது அரிசியாக இருந்தால் நிறையா பிடிக்குங்க. அதனால் நம்ம கடைசியாக அரிசி மாவு சேர்த்துக்கிறது சேஃப். எப்பயுமே நம்ம எவ்வளோ பத்துதோ அவ்வளோ வரைக்கும் சேர்த்துட்டு அரிசி மாவை மீத்து வச்சிடலாம். இது வந்து நம்ம புட்டு அப்படி கூட செய்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் மட்டும் சேர்க்குறேன். இப்போது கையிலையே நல்லா பிசைஞ்சிருங்க. கை பொறுக்கிற அளவு தாங்க சூடு இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவையான அளவில் நம்ம மாவிளக்கு எந்த சைஸில் வேணுமோ செஞ்சிடலாம். மாவிளக்கு செய்தாச்சுங்க. நான் ஒரு மணி நேரம் போல் ரெஸ்ட்டு விட்டு நல்லா பிசைஞ்சு செய்துட்டேன். மீதி இருந்த மாவை இது போல் பில்லைக்கெலாம் செய்துட்டேங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கலா கைப்பக்குவம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.